இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான காயில வந்து ஒரு பொரியல் பார்க்க போகிறோம். என்ன காய்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்பரகஸ். இந்த ஆஸ்பரகஸ் வந்து தமிழ்ல வந்து தண்ணீர் விட்டான் காய் சப்ஜி. இது வந்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலன்னா, ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் எனக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தாங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த ஆஸ்பரகஸ் எடுத்திருக்கேன் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா, நான் காஸ்கோவில் வாங்கின ஆஸ்பரகஸ். இது வந்து நம்ம இந்த தண்டு பகுதி எங்கே வந்து ஹார்ட்னஸ் முடிஞ்சு சாஃப்டாக இருக்கோ அந்த பாயிண்டில் கரெக்டாக நம்ம வந்து உடச்சி எடுத்துடணும். ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு உடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா கழுவிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பீன்ஸ் மாதிரி நறுக்கி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெம் பார்ட் மட்டும் தான் டிஸ்கார்ட் பண்ணணும். மற்றபடி அந்த எண்டு வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் எப்படி கட் பண்ணியிருக்கேங்கிறத காமிக்கிறேன். நம்ம பீன்ஸ் எல்லாம் நறுக்குவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தானங்க நம்ம இது மாதிரி தான் கட் பண்ணி எடுக்கணும் அந்த சைஸில். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கிட்ஸுக்கு வந்து ரொம்ப அடிக்கடி கொடுக்கலாம். இது வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் ஆஸ்பரகஸ் ஸ்பைசி சப்ஜின்னு ஒரு யூடியூப் வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேங்க. அந்த சப்ஜியும் நல்லாயிருக்கும். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம இது மாதிரி பொடி பொடியாக எல்லாம் நறுக்கி எடுத்தாச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த அளவு ஆஸ்பரகஸ்க்கு 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி கோஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இது 2யும் வந்து நம்ம வந்து சேர்க்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பேன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக மூடியோடு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் தான் நம்ம சீக்கிரம் செஞ்சு எடுக்க முடியும். இன்றைக்கி வந்து எனக்கு வந்து கருவேப்பிலை வந்து காலி ஆயிடுச்சுங்க. நான் இன்னும் கிராசரிஸ் போய் தான் வாங்கிட்டு வரணும். ஆனால் கருவேப்பிலை சேர்த்தா தான் இது வந்து சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கருவேப்பிலை பொடி வச்சுருக்கேன் அதுக்கு பதிலாக. சும்மா கருவேப்பிலை வந்து நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் வந்து நான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கருவேப்பிலை இந்த சமயம் இருந்துச்சுன்னா கருவேப்பிலையே சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை பொடி சேர்த்ததுனால நான் கொஞ்சம் ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் போல் சேர்த்துட்டு நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வெங்காயம் வந்து மிரர் ஃபினிஷ் சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுக்கணும். ஸோ இந்த அளவுக்கு வதக்கி எடுத்த பிறகு நம்ம வந்து அந்த கோர்வையாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பேஸ்ட்டு, ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் இந்த டைம்லேயே சேர்த்துட்டு அதையும் வந்து ஒரு டைம் வந்து வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் சேர்த்து வதக்கி விட்ட பிறகு தான் நம்ம வந்து ஆஸ்பரகஸை சேர்க்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பொடி பொடிசாக நறுக்கி வச்சுருந்த ஆஸ்பரகஸை சேர்த்துடலாம். இது வந்து ஃபாஸ்ட்டாக நறுக்கிடலாங்க. பார்க்க தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெம் மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ஃபாஸ்ட்டாக கட் ஆகிடும். அதே சமயம் குக்கிங்கும் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஆஸ்பரகஸ் சேர்த்த கையோட 1/2 டீஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுங்க. முன்னாடியே எவ்வளோ தேவையான அளவு உப்பு சேர்த்த பிறகு தான் நம்ம வந்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு குக் பண்ணணும். குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்திங்கன்னா உப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி கரெக்டாக 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து சட்டுன்னு குக் ஆகிடுங்க மூடி போட்டு மூடி குக் பண்ணிங்கன்னா. ஸோ இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் திறந்து விட்டு பார்த்தேன். நல்லா லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆயிருந்தது. அதே சமயம் சாப்பிட்டு பார்க்க கொஞ்சம் நர நரன்னு கரெக்ட் ஸ்டேஜில் இருந்துச்சு. ரொம்பவும் வந்து சாகியாக குக் பண்ணக்கூடாது இது. கொஞ்சம் ஒரு நிமிஷம் போல் சும்மா ஓப்பன் குக்கிங்கில் குக் பண்ணி பிறகு தண்ணியெலாம் வற்றின பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் ஃபைனலாக சேர்த்துக்கணும். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் குக் பண்ணி எடுத்த பிறகு ஒரு 1/4 கைப்பிடி துருவின தேங்காய் அது வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு நிமிஷம் போல் திரும்பவும் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து தேங்காயெல்லாம் லைட்டாக வந்து அதோட தண்ணி பதம் போய் அந்த காயோட ஜெல் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக வந்து பொரியல் வந்து ரெடி ஆகிடும்.
ஸோ இந்த ஆஸ்பரகஸில் பார்த்தீங்கன்னா, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வரவே வராதுங்க. அவ்வளோ நல்ல சத்துள்ள காய் இது. ஸோ இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் ஆஸ்பரகஸ் ஸ்பைசி சப்ஜி லிங்க்ல சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணுறேன், முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ இப்போ நம்மளோட ஆஸ்பரகஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மிளகா காரம் மிளகா பொடி அதெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதுக்கு வந்து பச்சை மிளகா, மிளகு, அந்த கரம் மசாலா அந்தோட ஃப்ளேவர் தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு காரம் வந்து சட்டிலாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் கிட்ஸுக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.